வணக்கம் and welcome to the show with me Vijay Daya. And இல்ல எனக்கு புரியல. நேத்து நீ தானே இன்ட்ரோ கொடுத்தா, நீக்கு நான் தானே கொடுக்கணும். நேத்து நீ லேட்டா வந்தா அதனால நான் கொடுத்தேன். இதனால என்ன எல்லாமே ஸ்டூபிடோட பண்ணிட்டு இருக்காத. சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ஹலோ, என்ன பத்தி நீ அவதூறு பேசுறியா? என்னால கோர்ட்ல கேஸ் போட்டு உன 5 crore வரைக்கும் ஃபைன் கட்ட வைக்க முடியும் தெரியுமா? இப்படிதான் ஒருத்தர் போட்டு பல்ப் வாங்கினாரு. யார் அது? நம்ம வடிவேல் சார் தான். என்னாச்சு? சிங்கமூர்த்தி சார் மேல வந்து அவர் கேஸ் கொடுத்திருந்தாரு. அவர் வந்து அவதூறா அவர் மாதிரி பேசியிருந்தாருன்னு சொல்லிட்டு 5 crores பே பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாரு. கடைசியில உச்ச நீதிமன்றத்துல இருந்து சொல்லிட்டாங்க 2500 ரூபாய் தான் நீங்க பே பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருக்கும் வேற ஏதோ சண்டை இல்ல? அது ஏதோ நடுவுல வந்துட்டு போகும் சண்டை இவங்களுக்கு எல்லாம். ஆனா அவங்களுடைய காமெடி சீன்ஸ் எல்லாமே நிறைய மக்கள் எல்லாம் வந்து பார்த்து ரொம்பவே வியந்திருந்தாங்க தெரியுமா? அதெல்லாம் தெரியும். இப்ப நான் வந்து உன் மேல கோர்ட்ல கேஸ் போட்டா நான் பல்பு வாங்குவேன்னு சொல்ல வரேன். கண்டிப்பா. இப்படியே பேசிட்டு தெரியாத வனிதா ஜோவிகா மாதிரி அவங்க வர இப்ப நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. அதுல வர சொல்றாங்க, ஜோதிகா இடுப்பு காட்டினா எல்லாரும் வந்து அழகா இருக்கு, கிளாமரா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. இதுவே ஜோவிகா காட்டினா இதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்க. இதுல எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. இதுக்கு நெட்டிசன்ஸ் வேற பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அவங்களோட படம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது 27ஆம் தேதி. அந்த ப்ரமோஷன் வேலையை மட்டும் பார்க்கணும். அண்ட் வனிதா ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் போயிருந்தாங்க, ஓகேவா? அங்க தேவயானியும் இருந்தாங்க. தேவயானிய மதிக்காம கால் மேல கால் போட்ட வனிதா, அந்த மாதிரி இஷ்யூ இல்லாமும் அவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அது ரெண்டையும் கம்பேர் பண்றது ஓகே. வனிதா பொண்ணையும் தேவயானி பொண்ணையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா? கம்பேர் பண்ணாதீங்கன்னு வனிதா சொல்லியிருக்காங்க. உடனே நெட்டிசன்ஸ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமா, தங்கத்தையும் தகரத்தையும் எப்படிங்க கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. அதே விதத்துல ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமா மாட்டிருக்காரு. அவரையும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க தானே? ஆமா ஆமா. கோலமாவு கோகிலா கேஸ் தானே? கோலமா கோகிலா கேஸ் மாதிரிதான் அந்த மாதிரி கேஸ்ல வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து மாட்டிருக்காரு இப்போ. ஆமா, ஆனா என்னால முடியல. 1 கிராம் 12,000 ரூபாயா? அதுவும் எத்தனை டைம் வாங்கிருக்காரு? 40 தடவை வாங்கிருக்காரு. அப்படின்னா 4 லட்சத்துக்கு மேல போயிருக்கோம்ல. ஆமா, அதனாலதான் இப்ப கூட்டிட்டு போயிட்டு அவரை வந்து ஜெயில உட்கார வச்சுட்டாங்க. ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஃபிட்டா இருப்பாங்க, ஃபிட்னஸ நோக்கி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா கடைசியில இப்படி ட்ரக் அடிக்டா இருக்காங்களா? எதிர்பார்க்கல. இந்த விதத்துல ஒருத்தர் மன்னிப்பு வர கேட்டிருக்காருங்க நேத்து. பல பேர் இன்னைக்கு குப்பை படம் எடுக்கிறாங்க. எந்த டைரக்டர்? நம்ம மணிரத்னம் சார் அவர்கள் தான். எப்பயோ ரிலீஸ் ஆன தக் லைஃப்க்கு இப்ப போய் மன்னிப்பு கேட்டிருக்காரா? ஆமா, நாயகன் படம் மாதிரி வந்து எல்லாரும் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நம்ம எல்லாருமே. அப்படி வந்து நாங்க வந்து எடுக்கிறதா இல்லன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே சொல்லிட்டதாவும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இப்போ. ஓ, ஆனா அவங்க தானே நாயகன் 2ன்னு ப்ராபகண்டா பண்ணாங்க. அந்த மாதிரி வரல, படத்தை தப்பா கொடுத்துட்டா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றது என்ன நியாயம்? அது இல்லாம இப்ப வந்து நம்ம கமல் சார் வேற பிரேக் எடுக்க போறதா சொல்றாரு. இன்னொரு பக்கம் இவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல பயங்கரமா ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த வகையில இப்ப கமல் பத்தி ஒரு நியூஸ் நீ சொன்னேல்ல, நான் சொல்றேன். ரஜினி பத்தி நேத்து கூலி அப்டேட் வரும் அப்படின்னு பார்த்தா சிட்டுக்கு வைப் போட்டாங்க அனிருத்தோட வெர்ஷன்ல. இதுதான் 6 மாசம் முன்னாடி ரஜினி வச்சு ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. ஃபுல் சாங் ரிலீஸ் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா சாங் ரிலீஸ் ஆகுதா? நாளைக்கு தான் பண்றாங்களாம். ஓ, சோ நாளைக்கு 6 மணிக்கு ஹிந்தி, தமிழ், தெலுங்குல வருது. சோ அது எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம். அந்த வகையில அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சங்கர் சாருடைய இயக்கத்துல கேம் சேஞ்சர் மூவி ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல வந்து தயாரிப்பாளர் வந்து தில்ராஜ் அவர்கள் யாருக்குமே தெரியும். அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. சங்கர் சார் கூட ஒர்க் பண்றதுலாம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாகியம்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பண்ண பெரிய தப்புன்னு சொல்லியிருக்காரு இந்த ஆளு. ஆமா, சங்கர் சார் வந்து பிரம்மாண்டமா படம் எடுப்பாரு. அந்த பிரம்மாண்டத்துக்கு எவ்வளவு செலவாகும்? மொட்டவான் ப்ரொடியூசரு, அதனாலதான். இது எல்லாத்தையுமே தாண்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். நான் வந்து படத்துல கமிட் ஆனப்பவே முன்னாடியே சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி எல்லாம். ஆனா நான் சொல்லாம பண்ணது ஏன் தப்பு தான். அதனாலதான் இப்ப அடிபட்டு நான் வேலை வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த படம் ஃபிளாப் ஆல அப்ப எதுவும் பேசல. இப்ப வந்து கேம் சேஞ்சருக்கு நான் சங்கரை போட்டது தப்பு தான். ஆக்சுவலா கதை வந்து கார்த்திக் சுப்ராஜோடது, ஓகேவா? வேற யாராவது டைரக்டர் எடுத்திருந்தா நல்லா எடுத்திருக்கலாம் போல. இப்ப போட்டு அந்த படம் வெளிவந்து ஃபிளாப் ஆகி இப்ப வந்து இப்படி சொல்லியிருக்காரு. அது இல்லாம 7 ஹார்ஸ்க்கு இருந்தது அந்த படத்தை. 3 மணி நேரத்துக்கே எங்க மக்களால தாங்க முடியலையப்பா. அதை நம்ம சங்கர் சார் எடிட் பண்ணுங்க சொல்லிட்டு 3 ஹார்ஸ்க்கு சொல்லிட்டு கொடுத்திருந்தாரு போல. எடிட்டிங் டீமே வந்து 3 ஹார்ஸ்க்கு எடிட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஆனா படம் அந்த அளவுக்கு வரவே இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இது. அட போங்கப்பா, அது ஒண்ணுத்த பேசிட்டு பேட்டின்னு வந்துட்டாலே இப்படிதான் பேசிட்டு இருக்காங்கல்ல எல்லாருமே. இப்பெல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில இவானா கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அவங்க ஆடிஷன் போன கதைகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட்னால ரிஜெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு.
அவங்க வந்து நாச்சியார் மூவில ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். லவ் டுடேல ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, எல்லா மூவிஸ்க்குமே லைக் எனக்கு வந்து கூப்பிடுறாங்க ஆடிஷன்ஸ்க்கு. ஆனா ஆடிஷன்ஸ்க்கு போனா என்னுடைய ஹைட் தான் முதல்ல பேசுறாங்க, என்னுடைய அழகு இதெல்லாம் எதுவுமே பேசுறது இல்லை, என்னோட ஹைட் மட்டும் தான் வந்து அவங்க எல்லாருக்குமே இடுக்கலா இருக்கு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹீரோஸ்க்கு ஏத்த ஹைட்ல நான் இல்ல, ஏன்னா நான் 5 சம்திங் 5 தான் இருக்கேன் என்னுடைய ஹைட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இது வந்து எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில. இந்த ஹைட் பிரச்சனை வந்து காலங்காலமா இருக்கு. சிங்கம் படம் வந்ததுல அப்போ வந்து சூர்யா அனுஷ்காவை எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க தெரியுமா? சூர்யா ரொம்ப குள்ளம், அனுஷ்கா ஹைட்னுலாம். இப்ப குள்ளமா ஒரு ஹீரோயின் வச்சு அந்த மாதிரி பண்றாங்க. பட் எனக்கு தெரியல, லவ் டுடேல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பின்னிட்டாங்கப்பா. அதுக்கப்புறமே அவங்க வேற லெவல் தான். அவங்க இப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன இந்த மாதிரி பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்கே இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்க வகையில நம்ம சுதா கோங்கரா மேம் வந்து இப்போ ரீசெண்டா டிஎன்ஏ மூவி வாட்ச் பண்ணிட்டு அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கு இந்த ஃபிலிம், பார்க்கவும் பிடிச்சிருக்கு எனக்கு, ஆனா அழுகையும் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பாராட்டி தான் ஆனா பேசியிருக்காங்க சுதா கோங்கரா மேம். பராசக்தி படம் ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாலும் படம் பார்த்திருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு மூவி மேல எவ்வளவு பற்றுன்னு வந்து தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம், நிமிஷா சஜயன் வந்து அதுல திவ்யா ரோல்ல ஆக்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து தேங்க்யூ சொல்லியிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் கோஸ்டாரான அதர்வா இருக்காங்கல்ல, அவருக்குமே ஆனந்த் கேரக்டர் பிளே பண்ணதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, அதர்வாக்கு வந்து இந்த மாதிரி மூவி தான் செட் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதர்வா அவர்கள் வந்து அழகா நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சுதா கோங்கரா மேமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நெல்சன் வெங்கடேஷ் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான மூவி எடுத்து கொடுத்திருக்காரு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அவர் எடுத்த மூவிஸ் ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் கொஞ்சம் யூனிக்கா இருந்தது. ஒரு நாள் கூத்து எனக்கு பர்சனலா வந்து பிடிக்கல. பட் டிஎன்ஏ பார்த்தாதான் வந்து தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு நல்ல வரவேற்பு ஆக்சுவலா. டான் குபேரா. ஆமா, எல்லாருமே இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே வசூலுமே வந்து 85 lakhs மேல வந்து போயிருந்தது வேற சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே இன்னொரு பக்கம். ஓகே, சோ அந்த படம் வந்து ஹிட் அடிக்க வந்து வாழ்த்துக்கள். இதுல இருந்து வந்து என்ன தெரியுதுன்னா, சின்ன படங்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் காலிவுட்ல இப்போ பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஹிட் கொடுக்குது அப்படின்றது. அந்த ஸ்டார்டம் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குல்ல. ஆமா ஆமா, இன்னுமே மாறும், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில இன்னைக்கு இருக்க எல்லா செய்தியுமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலுக்கு ஸ்டே டியூன்டா இருங்க. திஸ் இஸ் விஜய் தயா அண்ட் ரோஷினி சைனிங் ஆஃப். பை.